வெர்சஸ் ஐபோன். இதுல என்ன சந்தேகம்? ஐபோன்ல இல்லாத கிளாரிட்டியா? இப்படி போன் எடுத்தோமா ஷூட் போனோமான்னு இல்லாம எதுக்கு கஷ்டப்பட்டு கேமரால வாங்கிட்டு? இங்க தான் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை நீ தெரிஞ்சுக்கணும். மொபைல் போன்ல இருக்க சென்சாரை விட கேமரால இருக்க சென்சார் பெருசு. டிஎஸ்எல்ஆர் கொடுக்க முடியற அளவுக்கு குவாலிட்டியோ கிளாரிட்டியோ ஐபோனால கொடுக்கவே முடியாது. சரி அப்படியே இருக்கட்டுமே, ஐபோன்ல கால் பேசிக்கலாம், மியூசிக் கேட்டுக்கலாம், சோஷியல் மீடியான்னு எல்லாமே இருக்கு. கேமரால முடியுமா? அதே தான் நானும் சொல்றேன். மொபைல் போன்றது எதுக்கு? கம்யூனிகேஷனுக்காக. ஆனா போட்டோகிராஃபி வீடியோகிராஃபின்னு வந்துட்டா ஒரு டிஎஸ்எல்ஆர் தான் பெஸ்டா இருக்கும், ரியல் கேமரா தான் பெஸ்டா இருக்கும். சரி, குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்க கேமரா தான் வாங்கணும். ஆனா ஐபோனை விட ரேட் அதிகமா இருக்குமே, இப்போ என்ன பண்ணுவீங்க? நீ ஒரு ஐபோன் வாங்குறேன்னா எவ்வளவு ரேட் ஆகும்? என்ன புதுசா வாங்கினா ஒரு 60,000, இதுவே ஒரு லைட் யூஸ்னா 45K வாங்கிக்கலாமே. ஆனா ஒரு பேசிக் லெவல் டிஎஸ்எல்ஆர் உன்னால 15,000க்கே வாங்க முடியும். ஆமாங்க, ஒர்த்தி 10ல கேமராஸ் 15,000ல இருந்தும் லென்சஸ் 3000ல இருந்துமே ஸ்டார்டிங், எல்லாமே டாப் பிராண்டட் தான். இது பத்தின டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா பயோல வெப்சைட் லிங்க் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கேமரா வாங்கணும், லென்சஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க.